வசதியா? எது வசதி? இல்ல எது வசதின்னு சொல்லுங்க. புனிதா உங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழும் தானே ஆசைப்படுறீங்க? அப்ப கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. என்னோட வருமானத்துல என்னோட வசதிக்கு ஏத்த மாதிரி என்னோட புனிதாவை நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட மனைவி புனிதாவை எப்படி நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு கூட இருந்து பாருங்க. அது 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 வந்து என்ன என்ன வந்து போய் உங்க கண்ணு முன்னாடி தானே நாங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்ப கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. அது உங்க வீடு சின்ன வீடுங்க. அந்த சின்ன வீட்லலாம் என் பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என் வீட்டுல இருந்தா புனிதா கஷ்டப்படுவேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? நீங்க என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு நீங்க வளர்த்த உங்க பொண்ணுக்கே சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்ல வரீங்க? நிறுத்துறீங்களா? என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க? என்ன வளர்த்த பொண்ணு? புனிதா நான் வளர்த்த பொண்ணா? என் வீட்டுக்கே வந்து என் புனிதாவை நான் வளர்த்த பொண்ணுன்னு சொல்றீங்களா? என் உயிருங்க அவதான் எனக்கு எல்லாமே. அவளை வளர்த்த பொண்ணுன்னு. மரதம், மாப்பிள்ளை கிட்ட நீ சொல்றது தப்பா தெரியல மரதம். புனிதா மேல இருக்கிற கண்மூடித்தனமான வெறி அவங்கள நல்லது கெட்டதை யோசிக்க விடாம பண்ணுது. அவங்க என்ன மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கல, புனிதாவோட பாசத்தை பங்கு போட வந்த எதிரி மாதிரி என்ன பாக்குறாங்க. அதான் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. என் குடும்பத்தை இங்க கொண்டு வந்துட்டா நான் இங்க வந்துருவேன்னு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. பாவம். இது பாவம்? என்ன பாவங்கிறீங்க? என்னவோ என் தங்கச்சிக்கு பேசவே தெரியாதுங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டா என் தங்கச்சி? நல்ல வசதியான பெரிய குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு இது. உங்க வீட்டுக்கு வந்தா வசதி குறைவா இல்லவா? அது சின்ன சைஸ் வீடு இல்லையா? அதனாலதான் அப்படி சொல்லிருக்கிறா. இவரை மட்டுமா இங்க வந்து வாழ சொன்னா? இவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சேர்ந்துதானே இங்க வர சொன்னா. அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற பெருந்தன்மையில தானே சொன்னா. ஆனா நீங்க எல்லாத்தையுமே இப்படி கோவத்தோட பாத்தீங்கன்னா எப்படி? அந்த கோவத்தை கொஞ்சம் கலட்டி அப்படிங்க ஓரமா எடுத்து வச்சுட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்துக்கு இதனால என்ன பலன்கிறது உங்களுக்கு புரியும் மாப்ள. ஆதாயம், லாபம், பணம் இதெல்லாம் உங்களை மாதிரி பணக்காரங்க பாக்குறது, நாங்க கிடையாது. கபிலன், நீங்களாவது கொஞ்சம் பொறுமையா இருங்க கபிலன். தம்பி, நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறத நாங்க கேட்டுக்கிட்டே இருக்க முடியாதுப்பா. நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்க? இங்க பாருங்க, நீங்க தனியா இங்க வந்து என் பொண்ணு கூட வாழுங்கன்னு சொன்னதுக்கு நீங்க வேண்டான்ட்டீங்க. சரி, உங்க குடும்பத்தோட நீங்க இங்க வந்து வாழுங்க அப்படின்னு சொல்லதான் உங்க அப்பா கிட்ட நான் போய் பேசினேன். இப்ப இது எல்லாமே நான் எதுக்காகங்க பண்ணேன்? என் பொண்ணும் நீங்களும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் பண்ணேன். நான் சொல்லிதான் இந்த கல்யாணம் நடந்ததுங்கிறத மாப்பிள்ள மறக்க வேண்டான்னு நினைக்கிறேன். புனிதா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு உன் வீட்டுக்காரர்கிட்ட நீயே கேட்டு சொல்லுமா. அம்மா, நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா. கபிலன், அம்மா வந்து மாமா கிட்ட பேசுனது ரொம்ப தப்புதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பா? எது தப்பு? என்ன புனிதா, நீ இந்த அம்மா பண்ணது தப்புன்னு சொல்றியா? இங்க பாரு, நான் பண்ணது எனக்கு தப்பா தெரியலமா. நான் உன் நல்லதுக்கு தான் யோசிச்சு சொன்னேன். மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்க கபிலன் பக்கம் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அப்போ மரகதத்துக்கு யோசிக்கிற திறமை இல்ல, சக்தி இல்லன்னு நாசூக்கா சொல்றியா புனிதா நீ? ஏங்க, இது எங்க குடும்ப விஷயம். நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? ஆச்சு. ஐயோ, அமைதியா இருன்னு சொன்னா கேக்குறியா? மாப்பிள்ளை எதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சனோ அதையே சொல்ல வச்சுட்டியே. உனக்கு உன் தங்கச்சிக்கு என்னதான் வேணும்? ஐயோ, மாப்பிள்ளை தான் சொல்றாருல்ல, உன் தங்கச்சி அவர் வீட்டுல போய் இருக்க சொல்லு. அவர் இவ ஆசை பண்ண எப்படி வாழ வைக்கிறாருன்னு பாக்க சொல்லு. அதை விட்டுட்டு வெகண்டாவாதம் பண்றது விளையாட்டு கிடையாது. இது இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைனாச்சு. நான் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால புனிதாவை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது. நான் சொல்றத கேட்டு தாலி கட்டினாருல்ல, அதே மாதிரி நான் சொல்றத கேட்டு இந்த வீட்டுல எங்க கூட வந்து வாழ சொல்லுங்க. இல்லன்னு வைங்க. மா, மரகதம், கொஞ்சம் வாய மூடு. இல்லனா என்ன மேடம்? என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? உங்க அன்பை பெருசுன்னு காட்ட ஏன் அன்பை பலியாக்குறீங்கல்ல? நான் அப்படி சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வந்த நீ? என்ன மிரட்டி உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. இப்போ அந்த தைரியம் தான் உன்னை இவ்வளவு தூரம் பேச வைக்குது. அவர் யாரு தெரியுமா? நம்ம மாப்பிள்ளை மரகதம். அது நான் அவருக்கு கொடுத்த தகுதி.
மரகதம் கபிலன் மாப்பிள, கபிலன் நில்லுங்க ப்ளீஸ். இன்னும் கபிலன் சொன்னா கேளுங்க. கபிலன் ப்ளீஸ், நீங்க கோவப்படாதீங்க. கபிலன் ப்ளீஸ், கபிலன் சொன்னா கேளுங்க. கபிலன் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ப்ளீஸ் போகாதீங்க. கபிலன் நில்லுங்க. என்னப்பா இது? ஏங்க நீங்க ஒண்ணு நினைச்சு பண்ணீங்க, நடந்தது வேற ஒன்னால இருக்கு. வந்தவன் புனிதாவை கூப்பிட்டு கிளம்புவான்னு பார்த்தா டக்குன்னு மரகதங்கிட்டையும் நீங்களே என் கூட கிளம்புங்கன்னு சொன்ன உடனே ஒரு நொடி நானே அப்படியே ஆடி போயிட்டேன். அப்பா, அந்த கபிலன் ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா. ஆமாமா, அதுல என்ன சந்தேகம். மரகத்தை அவன் கூட்டு போகாம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் எவ்வளவுலாம் பேச வேண்டியதாயிருச்சு. என்னங்க இது, கபிலன் கூட நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தா, அந்த பெரிய சாமி என்னடானா சொந்த ஊருக்கே பொட்டிய கட்டுவார் நம்ம நான் கனவா கண்டோம். கையில சல்லி காசு கிடையாது, ஆனா முரட்டு கௌரவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இந்த பையன் புனிதா மட்டும் எப்படியாவது கூட்டு போயிருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவனு கோவப்பட்டு அவன் மட்டும் தனியா கிளம்பி போயிட்டான். இல்லங்க, கபிலன் கோவத்தோட வரத பார்த்துட்டு நான் கூட புனிதாவை கையோட இழுத்துட்டு போயிடுவான்னு நினைச்சேங்க. மா, மாமாவும் அண்ணனும் தான் ஏதாவது பேசி குழப்பி விட்டுட்டே இருக்காங்களே. அது என்னன்னாமா, இதுல ஒரு சிக்கல் இருக்குது. இந்த கபிலம் பைய புனிதா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஆமா ஆமா, அவனுக்காக இவ பேசுறதோ, இவளுக்காக அவன் பேசுறதோ, அன்னிக்காக இவங்க ரெண்டு பேரும் பேசுறதோ, அப்பப்பா தாங்க முடியல. ஏய், இந்த புனிதாவை அவ வாயாலேயே கபிலன் தான் எனக்கு முக்கியம், அவன் கூட தான் நான் போறேன்னு மரகதத்துக்கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவளை சொல்ல வைக்கணும்டி. வைக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. ஏங்க, இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. அப்பா, எனக்கும் நம்பிக்கைலாம் இல்ல. ஆஹா, அப்படியெல்லாம் நம்பிக்கையெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்போதானே இந்த கூட்டுக்குள்ள ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நிலநடுக்கம், சுனாமி எல்லாத்தையும் உருவாக்கணும். உருவாக்குவோம் பாரு. நீங்க என்னவோ சொல்றீங்க, உங்க நம்பிக்கைக்கு நீங்க செய்யுங்க, எங்கனால வேற என்ன சொல்ல முடியும்.